வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த கந்தன் உன் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை உன்னிடம் சொல்லியே தீர வேண்டும். ஏனென்றால் இதை என்னவென்று கேட்டால் நீ வானத்திற்கும் பூமிக்கும் துள்ளி குதிக்கத்தான் செய்வாய். அதை இன்று உன் அப்பன் உனக்கு சொல்லிவிடவே வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். கந்தன் சொல்லச் சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணரத் தொடங்கி இருக்கிறாய். முன்பெல்லாம் எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே கேட்டும் பலனில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த என் பிள்ளை, இப்பொழுது சற்று மனம் மாறி இருக்கிறாய். சில விஷயங்களை மனம் மாறி நீ பேசுகிறாய் அல்லவா? ஏனென்றால் சில நேரங்களில் உன்னுடைய அமைதி கூட உன்னுடைய பொறுமைக்கான ஒரு காரணம்தான். நீ பொறுமையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று காணத் தொடங்கி இருக்கிறாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் உனக்காக என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே உனக்கு நான் சரியாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்திலும் உன்னை காயப்படவோ உன்னை வேதனைப்படவோ இந்த கந்தன் அனுமதித்தது கிடையாது. என் பிள்ளை, என் முன்னால் நீ நின்று என்ன சொன்னாலும் அதை கந்தன் மனநிறைவோடு கேட்டு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. மனம் நிறைய ஏக்கங்களும் மனம் நிறைய ஆசைகளும் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கத்தான் செய்கின்றது. இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? ஆனால் இந்த ஏக்கங்களும் இந்த ஆசைகளும் நிச்சயமாக ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும். மேலும் மேலும் உனக்கென்று உன் வாழ்க்கையை சரியாக சொல்லிக் கொடுக்கும். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல், நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வருந்தாமல், உன்னை தேடி வரக்கூடிய சில சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்திக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கந்தன் வந்து சில நாட்கள் தான் ஆகியது என்று நீ நினைக்கலாம். ஆனால் உன் அப்பன் நான் உன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்தே இருந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை படைத்தவனே நான் அல்லவா? உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருப்பது உன் கந்தன் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதையுமே சர்வசாதாரணமாக நீ எடை போட்டு விட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நீ தள்ளிவிட்டு விட முடியாது. உனக்கென்று நான் கொடுக்க நினைப்பது, உனக்கென்று இந்த வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைக்க நினைப்பது என்று ஒவ்வொன்றிலும் நீ உனக்கானவற்றை சரியாக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல உன்னுடைய மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ தெளிவுபடுத்தி கொண்டே இரு. சூழ்ந்திருப்பவர்கள் எதையும் நினைக்கலாம், சுற்றி இருப்பவர்கள் எதை பற்றியும் யோசிக்கலாம். ஆனால் நாம் இருந்து நமக்கான விஷயங்களை நல்லபடியாக நாம் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அந்த இடத்தில் என் பிள்ளை, நீ உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். நடந்து முடியக்கூடிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான மன தெளிவை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அத்தனையிலும் நீ முழு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய காலம். என்ன நடந்தாலும் சரி, இந்த கந்தன் இருக்கும் வரை நீ எதற்குமே கண் கலங்க கூடாது. நீ கண்ணீர் சிந்தினால் என்னைத்தானே எல்லோரும் தவறாக நினைப்பார்கள். கந்தன் என்று சொல்கிறார்கள், முருகன் என்று சொல்கிறார்கள், அவனை தேடி ஓடி ஓடி கோவிலுக்கு செல்கிறார்கள். ஆனால் இவர்கள் கண்ணீர் சிந்தாத நாள் இல்லை என்றுதானே சொல்வார்கள். உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே காரணத்தோடு தான் கீழே விழ வேண்டும். காரணமில்லாமல் ஒரு நாளும் நீ கண்ணீரை சிந்தக்கூடாது. எந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கும் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் எப்பொழுதுமே நல்லபடியாக வைத்திருக்க வேண்டும்.
எதுவென்றாலும் நாம் ஆசைப்படுவது நம் வாழ்க்கையில் இன்றில்லை என்றாலும் ஒரு நாள் கிடைக்கும். எல்லாவற்றையுமே தெய்வம் உணர்ந்து நமக்கு தரும். எல்லா விஷயங்களையுமே தெய்வம் நம்முடைய மாற்றங்களுக்குள் நின்று நமக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை நான் உன்னோடு இருக்கின்றேன். எத்தனையோ விஷயங்களை நான் உனக்கென்று சொல்கின்றேன். எல்லா நிலையிலும் நீ ஆசைப்படுவது போல உனக்கு உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கென்று ஒவ்வொன்றையும் நிறைவாக எடுத்துச் சொல்லட்டும். சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே நாம் முடித்துவிட முடியாது. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எதையுமே நாம் இழந்துவிட முடியாது. உனக்காக நான் இருக்கக்கூடிய இந்த காலங்களை நீ இனிமேல்தான் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அருளால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நாம் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது. தெய்வம் நம் வாழ்க்கையில் இருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால் அதற்கு ஏற்றது போல உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும். என்றுமே நமக்கென சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாய்க்கும் பொழுது அந்த இடத்தில் தெய்வம் உன் கண்களுக்கு தெரிய வேண்டும். அந்த இடத்தில் தெய்வம் உனக்காக வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்கள், எதிர்பாராத பல திருப்பங்கள் என்று ஒவ்வொன்றையும் கண்டு நீ நினைத்தது எல்லாம் போதும். இனிமேல் வரக்கூடிய நிலைகள் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சங்களாகவே மாற வேண்டும். இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை நிறைவாக உனக்கு தர வேண்டும். நீ கைவிட்ட பல விஷயங்கள் உனக்கு மீண்டும் கை கொடுக்க நினைக்கிறது. அதே நேரம் உன்னை தொடர்ந்து வந்த பல விஷயங்கள் இப்பொழுது உனக்கு வெற்றியை தர தயாராக இருக்கின்றது. சரியான நேரம் இது. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து கொண்டிருந்த பல விஷயங்கள் உனக்கு நல்லபடியாக நடக்கும். உனக்குள் இருந்த பல உண்மைகள் நிச்சயமாக இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை எப்பொழுதுமே கொடுக்கும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் உனக்கு சரியாக தெரிய வரக்கூடிய நேரம். இனி என்னாலும் என் பிள்ளை, நீ உன் கவனத்திற்குள் அத்தனையையும் கொண்டு வர வேண்டும். உன்னுடைய மனத்தெளிவுக்குள் எல்லா விஷயங்களையும் நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். எத்தனையோ முறை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமுமே உனக்கு நல்லபடியாக பல மாற்றங்களை தருவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. அதுபோல இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அனுபவங்களை கொண்டு நீ உன்னுடைய வெற்றியை எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டே இரு. கந்தன் சொல்வேன், இது நல்ல நேரம், இது உன் வாழ்க்கையின் நல்ல உச்சமான நேரம். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை கந்தன் எடுத்து சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அந்த வெற்றியை நீ உன்னுடையதாக்கிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அந்த நேரத்தில் நீ உன் வெற்றியை உனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கஷ்டங்களை கடந்த வாழ்க்கை, துன்பங்களை தாண்டி ஒரு நம்பிக்கையை உனக்கு தர வேண்டிய சந்தர்ப்பங்கள் இனி எல்லாமும் உனக்கு சாதகமாக மாறட்டும். இனி எல்லாமும் உனக்கு மனநிறைவை நிச்சயமாக என்றென்றும் கொடுக்கட்டும். எந்த காலகட்டங்களிலும் உனக்கென்று நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து கொள். தேவையில்லாதவையெல்லாம் உன்னை விட்டு விலகட்டும். தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றத்தை கொடுக்கட்டும். கலங்காமல் இரு. என்றுமே நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். கந்தன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பன் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நடக்காத பல காரணங்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் உன்னுடைய நம்பிக்கைக்குரிய விஷயங்களாக மாறத்தான் போகின்றது. எதிர்பார்த்த பல விஷயங்களும் உனக்குள் உண்மைகளை இனி கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லபடியாக இரு. உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். கந்தன் இருக்கும் பொழுது வெற்றி உனக்கு உறுதியானது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நான் இருக்கும் வரை உனக்குள் இருக்கின்ற மாற்றங்கள் இனி எந்நாளும் உன்னை சந்தோஷப்படுத்த
தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும். வெற்றி உன்னுடையது என்பதனை நீ உணர்வாய். இந்த மாற்றங்கள் உன்னுடையது என்பதனை தெரிந்து கொள்வாய். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.